ஹலோ வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொங்கல் பரிசு தொகுப்பு 5000 ரூபாய் வழங்க தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்து ஆணையிட வேண்டும் என கட்டுமான சங்க தொழிலாளர்கள் கோரிக்கை மற்றும் ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்காங்க. பொங்கல் பரிசு அறிவிப்பு எப்பொழுது? ஜனவரி முதல் வாரத்தில் இதற்கான டோக்கன்கள் அனைத்துமே வெளியிட போகிறதா தகவல்கள் வந்திருக்குங்க. பொங்கல் பரிசு டோக்கன்கள் அறிவிக்க போகிறாங்க. இந்த பொங்கல் பரிசு யாருக்கெல்லாம் வழங்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடும்ப அட்டைகள், ஸோ என்பிஹெச்ஹெச், பிஹெச்ஹெச், ஏஒய்ஒய் இந்த வகையான கார்டு வைத்திருக்கக்கூடிய அனைத்து நபர்களுக்குமே இந்த பொங்கல் பரிசு 5000 ப்ளஸ் 21 வகையான பொருட்கள் சேர்த்து கொடுக்க போகிறாங்க. பொங்கல் பரிசு எவ்வளவு கிடைக்கும் அப்படின்றது இப்போ ஒரு மிகப்பெரிய கேள்வியாக அரசியல் வட்டாரத்தில் போயிட்டுருக்குங்க. தமிழகத்தில் அரசியல் அதிக அமைச்சர்கள் எல்லாமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தமிழ்நாடு நிதித்துறைக்கு கடும் நெருக்கடி கொடுத்துருக்காங்க. பொங்கல் பரிசு கண்டிப்பாக 5000 ரூபாய் கொடுத்தே ஆகணும். கொடுத்தால் மட்டும்தான் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் 234 தொகுதிகளுக்கு 200 தொகுதிகள் வெற்றி பெற முடியும் அப்படின்றத தீர்மானிச்சிருக்காங்க. ஸோ பொங்கல் பண்டிகைக்கு இன்னொரு 25 நாட்களே இருக்கக்கூடிய சூழலில் தமிழ்நாடு இந்த முறை பொங்கல் பரிசாக என்னென்ன வழங்கப் போகிறது என்ற ஆர்வம் மக்கள் மத்தியில் அதிகங்க. ஸோ இந்த பொங்கல் பரிசுகளுடைய டோக்கன்கள் அனைத்துமே ஜனவரி 3ஆம் தேதி முதல் உங்களுக்கு கிடைத்துவிடும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்புகள் எகிரி கொண்டிருக்கிறது மக்களே. ஸோ பொங்கல் பரிசு நீங்கள் பெறணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக உங்களை தயார்படுத்தியிருக்கணும். ஸோ அதிமுக ஆட்சியில் 2500 ரூபா லாஸ்ட்டு அதிகபட்சமாக கொடுத்துட்ருக்காங்க. அதே போல் திமுக ஆட்சியில் இந்த டைம் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக 5000 ரூபாய் பொங்கல் பரிசாக கொடுக்க போகிறாங்க. ஸோ டோக்கன்கள் அனைத்துமே உறுதியாகிடுச்சுங்க. புதிய கண்டிஷனையும் இதற்கு போட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் இந்த பொங்கல் பரிசு உங்கள் அக்கௌண்ட்டில் வரவு வைக்கப்படும் அப்படின்ற செய்தி மக்கள் மத்தியில் எதிர்பார்க்குது. ஸோ முதற்கட்டமாக மகளிர் உரிமை தொகை வழங்கக்கூடிய அக்கௌண்ட்டில் இந்த பொங்கல் பரிசை போடலாம் அப்படின்ற மாதிரி யோசனைகள் எல்லாமே போயிட்டுருக்கு. அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா எல்லோருக்குமே பொங்கல் பரிசு மகளிர் அக்கௌண்ட் இல்லைனா கூட மற்ற நபர்களுக்கும் மற்ற ரேஷன் கார்டு வைத்திருக்கும் நபர்களுக்கும் ஒரு நல்ல செய்தி என்ன அப்படின்னா 5000 ரூபாய் அவங்க அக்கௌண்ட்லேயும் போட போகிறாங்க. ஸோ மக்களே, இது யாருக்கெல்லாம் கிடைக்கும் யாருக்கு கிடைக்காது அப்படின்றது தான் இப்போ கேள்விக்குறி. இதற்கான ஒரு பட்டியலை அரசு பார்த்திங்கன்னா ரெடி பண்ணிகிட்ருக்கு. ஸோ இந்த பட்டியல் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொங்கல் பரிசு தொகுப்பு பெறுவோருடைய பட்டியல் மிகப்பெரிய அளவில் இந்த ஆண்டு எதிர்பார்ப்போடு இருக்கிற அந்த பட்டியலில் நிறைய பெயர்கள் பார்த்திங்கன்னா சேர்க்க போகிறாங்க. 2026 தேர்தலில் இது உங்களுக்கு பெரிய கை கொடுக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுதுங்க. ஸோ டோக்கன்கள் அனைத்தும் அந்தந்த மாவட்ட வாரியாக இருக்கிற ரேஷன் கடைகள் மூலமாக மட்டுமே டோக்கன்கள் வழங்கப்படும். பொங்கல் பரிசும் ரேஷன் கடைகள் மூலமாக மட்டுமே வழங்கப்படும். இந்த மாதிரி தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.